ஏன் இந்த கண்ணாமூச்சி? ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 year 4 months ஆகுது சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கி ஒரு 8 months இருக்கும் சார். அவன் டெய்லி ஒரு நாளை போல மண்டே ஆல் த டேஸ் நைட்டு 2 மணி வரைக்கும் விளையாடுறான் சார். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? டெய்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என் கூட வந்து ஒரு நாளாவது படுத்து தூங்கேன்டா. இப்போதானே கல்யாணம் ஆச்சுன்னு பேபி எதுவுமே இல்லை. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன ஐடியா? எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் சொல்றேன் ஏன்னா என் கூட வந்து ஒரு நாள் படுத்து தூங்கினா ஒரு நாள் கூட வந்து என் கூட படுத்து தூங்க மாட்டான் சார். ஒரு வேளை இருக்குமோ? அவன் 2 மணிக்கு தூங்குறானா 3 மணிக்கு தூங்குறானா, நான் மிட்நைட்ல தண்ணி குடிக்கும் போது எழுந்தாதான் எனக்கு தெரியும் அவன் எப்ப தூங்குறான்னு. ஏயா சும்மா அந்த ஒரு டைம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. சரி அதனால இல்ல எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் ஆன இது என்னடா எப்படா நான் சொல்றது? ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில ஆக்சுவலா நாங்க 2 பேரும் 8 years லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். அன்எக்ஸ்பெக்டட்லி சேம் காலேஜ் அண்ட் சேம். உனக்கு அமையுது எனக்கு அமையல. அவன் என்ன சொல்றான், நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உன் கூட தானே இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. ஃபுல் டே என் கூட டிராவல் பண்றதுனால டெய்லியுமே என் கூடவே இருக்க மாதிரி அவனுக்கு தோன்றது. ஆனா அவன் என் கூட இல்ல. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. மேரேஜ் லைஃப் இஸ் நாட் எக்ஸைட்டிங் மோர் தென் a game. இல்ல அப்படிலாம் கிடையாது. அப்படி கேளுங்க அறிவு வரட்டும். சரி விடுங்க. அப்படி எப்படி அதை விளையாடிட்டு இருக்கீங்க? அது சும்மா எனக்கு ஒரு டைம் பாஸ்க்காக தான். 9 இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. அதுல 4 மணி நேரம் நீங்க நைட்ல அதுக்கு ஒதுக்குறீங்கனாவே நீங்க அதுக்கு முக்கியம் கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். எந்த பயனும் இல்ல. டெய்லி ஒன்னாவே ஸ்பெண்ட் பண்றோம் ஆல் த டைம். நான் அவன் கூடவே இருக்கறதால என் அருமை அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? இதை நான் எடுத்துக்கிறேன் உள்ள அப்படின்னா, நண்பர்களை திருமணம் செய்கிற பலர் இந்த சிக்கல்ல இருக்காங்க. வெளியே தான் மாமா சிரிக்கிறேன். உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஏதாவது பிளான் பண்ணும்போது 2 days பிஃபோராவே நான் சொல்லிடுவேன் அவங்க கிட்ட. அப்ப வந்துட்டு போ எல்லாம் ஓகே போ அப்படின்னுடுவாங்க. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். கிளம்புறப்போ கரெக்டா மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருப்பாங்க. நான் வெயிட் பண்ணிருப்பேன். நான் கிளம்பட்டுமாண்ணா இப்படின்னு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? வேணாமா அப்படின்னா இல்ல உங்க இஷ்டம் அப்படின்வாங்க. போ அது வந்துட்டு முன்னாடியே போவாதுன்னு சொன்னா நான் போக மாட்டேன். ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறாரு. நெருங்க இவ மட்டும் போனா நம்மளால போக முடியலையே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். சரி ஏன் அது வந்து சார் அவன் பண்ற பிஹேவியர்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் சார். நாம வந்து சரி ஓகே பெர்மிஷன் கொடுத்துருவோம். ரொம்ப ஆடுவான் சார். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே சார். அப்படியே ஃபோன் பண்ணி மச்சான் அது அப்படின்னு ஃபோன்லாம் பேசும்போது நான் இங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா உட்கார்ந்துட்டு பண்ணி அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. போறவன் கம்முன்னு போயிட்டு அங்க போய் சார், நான் அவங்களே இங்க இருந்து அலப்பறைய போட ஆரம்பிச்சிருவான். அந்த Me going man. Aeroplane. அந்த அலப்பறைய அவங்களே பாக்கும்போது கூப்பிட்டுருக்கேன். என்ன உலகண்டாது ஒரு என்ன உலகண்டாது ஒரு சினிமாக்கு போறதுக்கு ஒருத்தர் சந்தோஷமா போக கூடாதா? வாரம் என்ன கேட்க ஆளே இல்ல நினைச்சிட்டீங்க? சார் எனக்கு அவரு காஃபி போட்டு கொடுத்தா மட்டும் தான் பிடிக்கும். நான் அவர் காஃபி போட்டா மட்டும் தான் குடிப்பேன். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. நான் வந்து 5 மணிக்கே வந்து அவர்கிட்ட சொல்லிடுவேன் இன்னைக்கு வந்து காஃபி போட்டு சீக்கிரம் வந்துருங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? 10 மணிக்கு வருவார் சார். அது வரைக்கும் அதாவது காஃபி போடுறதுக்கு அவர் வரணும். அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா நான் போனதே வேஸ்ட். காஃபி குடிக்க மாட்டாங்க. எனக்கு குடிக்கிற மூடே போயிடுச்சுடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேணாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கல. இப்ப நம்மளால முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம். அதானே உலக வழக்கம். அத விட்டுட்டு முடியும் 10 மணி வரைக்கும் இழுப்பான் சார். வரேன்னு. எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? தினமும் நீங்க தான் வந்து காஃபி போட்டு கொடுக்கணுமா? தினமும் இல்ல அடிக்கடி அவங்க கேட்பாங்க. அப்படி பாரு. சூப்பர் சீனரி. ஏதாவது அடிக்கடினா அந்த வார்த்தைக்கு எல்லாம் அந்த மாதிரி நக்கல்யா அவனுக்கு. ஆக்சுவலா தினமும் தான் சார். ஆக்சுவலா தினமும் தான். நான் குமார் அவசரப்பட்டிய பச்சை பிள்ளை படத்துக்கு கூட போக விடாம ஏமா ஒருத்தன் வந்து ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் இதோ இப்படி ஒரு கேள்விப்பட்டதுடா. நீ ஏன்டா புலம்பினே இருக்கேன்னு முதல்ல நினைச்சடா. படத்துக்கு போய் அவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இருக்குன்றது புரியுதா? ஆமா நீ எல்லாம் துறவரம் போறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கணும். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. வேற என்ன செஞ்சா என்ன அர்த்தம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். மாற்றம்டா.
புதுசா ட்ரெஸ் போட்டிருப்போம், காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ணாலாவது பாப்பானா? பாப்பாங்க, அழகா ட்ரை பண்ணா நல்லா இருக்கான்னு சொல்லாம இருப்பாங்க. சும்மா அப்படி போகும்போது இப்படி பண்ணிட்டு அப்படி போனோம்னா ஆனா கவனின்னு அர்த்தம். கவனி. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லுவேன் சார். காசு உள்ள நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நான் தான் செலவு பண்ணுவேன். பண்றப்ப அவங்க சிக்னல் காட்டுவாங்க. ஏதாவது எனக்கு சில சமயம் புரியாத நான் பே பண்ணிடுவேன். அப்புறம் வெளியே வந்து செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். பா இது இன்னும் மாமா கூட கிடையாது. என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. என்ன சொன்னாலும் புரியாது, எப்படி சொன்னாலும் புரியாது. அதுக்கு அதுதான் அர்த்தம். அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? தெரியல 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 தெரியல, அவங்களுக்கு எதுவும் தெரியல. தெரியல. கன்ஃபியூஸ்டா இருப்பேன். இல்ல ரொம்ப டென்ஸ்டா இருந்துச்சுன்னா என்ன கேட்டாலும் எனக்கு தெரியல இதுவே சொல்லிட்டே இருப்பேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஆனா உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. எனக்கே நான் என்ன ஸ்டேட்ல இருக்கேன்னு தெரியாது. இப்ப உங்களுக்கு லூசுரா, லூசு இல்லனே, மென்டல். தெரியலனா அவர் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை செய்யறது? அதேதான் சார் நானும் கேட்பேன். மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. ஆமா, ஐஸ்கிரீம் வேணுமா? தெரியல. வேற ஏதாவது சாப்பிடலாமா? தெரியல. மூவி போலாமா? தெரியல. என்ன கொந்தளிச்சாதீங்க, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். தெரியலன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கே என்னன்னு தெரியலங்கிறது தான் அதோட அர்த்தம். உங்களுக்கே தெரியாத ஒண்ணு அவருக்கு எப்படிமா தெரியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. சண்டை போட்டோன்னே என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. இதான் பிரச்சனை சொன்னா இதை முதல்ல சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அதான் நானும் கேக்குறேன், முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? தெரியல சார், அந்த தெரியல. ஐயோ காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குமா? நமக்கு உண்மையிலேயே புரியாது. நம்ம ஏதாவது சாட் ஐட்டம் ஆர்டர் பண்ணுமா? எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. இதே கேட்டுக்கிட்டே இருப்பேன். 10 டைம்ஸ் கேட்டு டயர்ட் ஆயிடுவேன். இல்ல அது வேணாம், யாரும் சாப்பிட்டோம், போன வர சாப்பிட்டோம். இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. கல்யாணம் ஆகி 20 years ஆகுதுங்க சார். இந்த இது கூட புரியலன்னா எப்படி சார் ஆகுறது? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. எனக்கு இதான் பிடிக்கும் நீங்க சொன்னாதான் என்ன? காரம் அப்படின்னு பொதுவா சொல்லாம பேல்பூரி. கரெக்டா கட்டுட்டா. பேல்பூரி இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேற எது சின்னதா. அதுதான்மா அந்த சின்னது. 5 மணிக்கு உங்களுக்கு காரமா ஒண்ணு சாப்பிடணும் போல தோணுது. என்ன சாப்பிடணும்னு தோணுது? இது ஒண்ணு எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. காரமா ஏதோ ஒண்ணு சின்னதா அதான் ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிட்டா எனக்கு பிடிக்காதுங்கிறீங்களே. நியாயமா அப்படின்னா இல்ல அது வேணாம், போன வாரம் தான் சாப்பிட்டோம், அது நேத்து தான் ஆர்டர் பண்ணோம், இது நம்ம எல்லாம் தான் டெய்லி செய்யறோமே, இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஒரு விளையாட்டு தான் சார். நம்மளுக்கு எவ்வளவோ தடவை அவங்கள நம்ம வந்து போட்டு பார்த்து திட்டி இருப்பாங்க. ஐயர் கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. ஒரு விளையாட்டு தான். இது பிடிக்கலையா, அடுத்தது வா. அப்ப இது மாட்டினியா, இப்ப அடுத்தது. இதுல எப்படி சார்? நீ அப்படி வரியா?